ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் 9ல் வந்து இப்போ செலிப்ரேஷன் ரவுண்ட் நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து ரம்யா ஜோவும் அப்சராவும் உள்ளே வந்திருக்காங்க. ரம்யா ஜோ உள்ளே வந்தோடனே சாண்ட்ரா பார்த்திங்கன்னா ஹக் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுற மாதிரி, ரொம்ப நாள் பார்க்காம இருந்து இப்போ தான் பார்த்த மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. இதை பார்த்ததுமே ரம்யா வந்து விடு விடு சாண்ட்ரா போதும், எப்போவும் அழுதுகிட்டே இருக்காத, நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா திவ்யா கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. சாண்ட்ரா வந்து என்ன பார்த்தோன்னே இப்படி ஃபீல் பண்ணி அழுற மாதிரி அழுறாங்க. ஆனால் அதுக்கு முந்தின நாள் தான் வந்து சொல்லியிருக்காங்க, நான் எவிக்ஷன் ஆகுறதுக்கு முந்தின நாள் வந்து பாருக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க, நான் ஒரு நல்ல சரியான பாம்பு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்திருக்கும், அதாவது நேரில் பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுற மாதிரியும், என் பின்னாடி இந்த மாதிரி பேசியிருக்காங்க, நான் எவிக்ஷன் ஆகிறதுக்கு முந்தின நாள் இந்த மாதிரி பேசியிருக்காங்க, அப்புறம் எவிக்ஷன் ஆகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருக்காங்க. இதில் எது சாண்ட்ரா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து பேசியிருப்பாங்க. இதை ஸ்ட்ரைட்டாகவே சாண்ட்ரா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாண்ட்ராவுக்கு பதில் சொல்லவே முடியல. எல்லாரும் தான் அந்த வீட்டில் நடிக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க. அப்போ நீ என்கிட்ட பழகுனது பொய் தானே, என்னை வந்து ஒரு நல்ல பாம்புன்னு சொல்லியிருக்கியே, இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், நான் வந்து அந்த மாதிரியே உங்ககிட்ட நடந்துக்கிட்டேன், எப்படி நீ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக சாண்ட்ராட்ட கேட்டுட்டாங்க. சாண்ட்ராவுக்கு பதிலே சொல்ல முடியாது. உடனே கிளம்பி ரம்யா ஜோ உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வந்து சபரிக்கிட்டேயும் அப்சராக்கிட்டேயும் சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் எவ்வளோ தூரம் அவளை நம்பிட்டு இருந்தேன், என்ன இந்த மாதிரி பேசியிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கு ஸ்ட்ரைட்டாகவே கேட்டதுனால ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க. சாண்ட்ரா ரொம்ப ஃபீலிங்லேயே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதை சபரி தான் வாசித்தார். டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் மறக்க முடியாத அனுபவங்கள் யார் யாருக்கு என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து சுற்றி காமிக்கணும். ஒரு டூரிஸ்ட்டை வந்து கூட்டிகிட்டு போய் வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி அதை வந்து அனுபவங்களை வந்து ஷேர் பண்ணணும். அந்த மாதிரி தான் டாஸ்க்கு. அப்போது நம்ம ரம்யா ஜோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாத்ரூம் போகக்கூடிய வழியில் இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு தானே நம்ம சாண்ட்ராவும் பாருவும் வந்து ரம்யா ஜோ வந்து பேசியிருப்பாங்க. அந்த இதில் கொண்டு விட்டுக்கிட்டு, இந்த இடத்துல தான் எனக்கு மறக்க முடியாத இடம், இந்த இடத்துல வச்சு தான் என்னை பற்றி பாருக்கிட்ட நம்ம சாண்ட்ரா வந்து சொல்லியிருப்பாங்க, இவ சரியான பாம்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் நம்பவே முடியல. நான் வந்து சாண்ட்ராவை அந்த அளவுக்கு நினைக்கவே இல்லை. அவங்க என் பின்னாடி இந்த மாதிரி பேசிட்டு என் முன்னாடி வந்து ரொம்ப நடிச்சிருக்காங்க, இப்படி சாண்ட்ரா இருப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக சாண்ட்ராவும் நின்று தான் ஆகணும், ஹவுஸ்மெய்டுங்க பேரில். அப்புறம் அவங்க வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டே இருந்தாங்க அந்த வாசலில். அவங்க முகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னவோ இங்கே சுற்றி இருக்கவங்க நினைப்பாங்க மறுபடியும் பேனிக் அட்டாக் ஏதாவது வந்துட போகுது ரம்யாவால் அப்படின்னு சொல்லி தான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு சேடாக இருக்காங்க. பிரஜன் வந்தால் கூட கொஞ்சம் தைரியமாக ஃபீல் பண்ணுவாங்க. பிரஜன் வரது வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இவங்கள ஒரு வழி பண்ண போகிறாங்க. இவங்க சொன்ன வார்த்தைகளே இவங்களுக்கு ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம நடிப்பறைக்கு சாண்ட்ரா சொன்ன விஷயங்கள்லாம் வெளியே வந்துட்டுருக்குல்ல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஷேர் பண்ணுங்கள்.